அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை டு சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை, இலங்கை, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த பல தரப்பினரும் வலியுறுத்தினர். இதையடுத்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பெரிய விமானங்கள் வந்திறங்கும் வகையில் ரன்வேயின் நீளம் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீட்டிக்கப்பட உள்ளது. கூடுதல் டெர்மினல்கள் 24 மணி நேரமும் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே 24 மணி நேர சேவை இன்று முதல் அமலாகிறது. பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் கூடுதலாக 54 பேர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். விமான நிலைய ஊழியர்கள் கூடுதலாக தேவை என்பதால் திருவனந்தபுரம் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் ஊழியர்கள் பலர் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 24 மணி நேர சேவையை இந்திய விமான நிலைய ஆணையர் சேர்மன் சுரேஷ் இன்று மாலை துவக்கி வைக்கிறார். எனினும் இச்சேவையில் இணைய இதுவரை எந்தவொரு விமான நிறுவனமும் முன்வரவில்லை. இதன் காரணமாக வழக்கம் போல் காலை 7:10 மணி முதல் இரவு 8:35 மணி வரையிலான சேவை மட்டுமே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் கூறுகையில், தற்போது வரை 24 மணி நேர சேவையில் இணைய எந்தவொரு நிறுவனமும் முன்வரவில்லை. குளிர்கால அட்டவணை வரும் 17ஆம் தேதி துவங்குகிறது. அப்போது புதிய விமான நிறுவனங்கள் மற்றும் புதிய சேவைகள் தொடங்கப்படும். மதுரை விமான நிலைய இரவு நேர சேவைக்கு 50 CISF வீரர்கள் வந்துள்ளனர். 24 மணி நேர சேவையில் விமான நிறுவனங்கள் இணைந்த பின் கூடுதல் வீரர்கள் வரவழைக்கப்படுவர். மதுரை விமான நிலையத்தில் இரவு நேரங்களில் தனியார் விமானங்கள் மற்றும் தனிநபரின் விமானங்கள் இறங்குவதற்கு தயாராக உள்ளது என்றார். இதன்படி வரும் 15ஆம் தேதிக்கு பின் புதிய விமானங்கள் வருகையை தொடர்ந்து விமான நிலையத்தின் மற்ற செயல்பாடுகள் முழு நேரமும் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுநல வழக்கு ஒன்றில் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவுப்படி கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் காக்க கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த டூரிஸ்டுகளின் எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக கடந்த மே 7ஆம் தேதி முதல் வாகன பாஸ் நடைமுறை அமலானது. இந்நடைமுறை கடந்த ஜூன் 30ஆம் தேதி நிறைவடைந்தது. இவ்வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை மறு உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இதையடுத்து பாஸ் நடைமுறையை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது. இதன்படி பாஸ் நீட்டிப்பு தேதி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பாஸ் நடைமுறை தொடருமா அல்லது முடிவிற்கு வருமா என வாகன ஓட்டிகள் குழப்பமடைந்தனர். இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையின் மறு உத்தரவு வரும் வரை பாஸ் நடைமுறை தொடரும் என நகராட்சி கமிஷனர் சத்யநாதன் அறிவித்துள்ளார். இதையடுத்து கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே பாஸ் சோதனை சாவடியில் அதிகாரிகள் பாஸ் பரிசோதித்த பிறகே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கின்றனர். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மண்டல விளையாட்டுப் போட்டி நடக்கிறது. போட்டியை கலெக்டர் பிரியங்கா பங்கஜன் துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தடகளம், வாலிபால், கூடைப்பந்து, கபடி உள்ளிட்ட போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு திருவையாறு வாழை விவசாயி மதியழகன் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழங்களை இலவசமாக வழங்கினார். வாழைப்பழத்தில் பொதிந்து கிடக்கும் சத்துக்களை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக வாழைப்பழங்களை இலவசமாக வழங்கியதாக மதியழகன் கூறினார். இந்த வருடம் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டி அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் நடக்குதுன்னு தகவல் வந்துச்சு. அதனால என்னுடைய வாழைத்தோட்டத்தில் விளைந்த அரசு உதவி பெறும் ஏழை மாணவர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய விளையாட்டு திறனை ஊக்குவிக்கிறதுக்கு என்னால் முடிந்த வாழைப்பழக்கை முறையில் சுத்தமாக சுகாதாரப்படுத்தி என்னுடைய வாழைத்தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழத்தை இந்த ஏழை மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. இதே போல வருடம் செய்யணுங்கிறது என்னுடைய இது இருக்கு. சென்ற வருடமும் அதே போல செஞ்சேன். அதனால மகிழ்ச்சியா இருக்குது. புதுச்சேரியில் 4000த்திற்கும் அதிகமான ஆட்டோக்கள் ஓடுகின்றன. வாடகை பைக் வருகைக்கு பின் ஆட்டோ தொழில் முடங்கி வருவதாக டிரைவர்கள் குமுறினர். வாடகை பைக்கை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ டிரைவர்கள் சமீபத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அவர் புதுச்சேரியில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பர்மிட் இல்லாமல் ஓடுகிறது, டிரைவர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றனர் என்றார். முதல்வரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆட்டோ டிரைவர்கள் சட்டசபை நோக்கி இன்று ஊர்வலம் சென்றனர். நலவாரியம் ஆன்லைன் கட்டணத்தை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். சட்டசபை அருகே அவர்களை போலீசார் தடுத்தனர். அதைத் தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்கள் சாலையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர்.
வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி ரங்கசாமி முதல்வரே ரங்கசாமி முதல்வரே லட்சமா லட்சமா கமிஷனை பெற்றுக்கொண்டு நாசமாக்க துணிக்கிட்ட அனுமதியோ இந்த போக்கை அனுமதியோ வந்துட்டோம் எல்லாம் பார்க்கல கட்சி எல்லாம் பார்க்கல சங்கம் எல்லாம் பார்க்கல புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து ஆட்டோ தொழிலாளர் சங்கங்களும் தொழிலாளி வர்க்கமும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து ஒரு மாபெரும் 3000 தொழிலாளர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பேரணி என்பது இங்கே வந்திருக்கின்றோம். புதுச்சேரி சட்டமன்றத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் NRBJP கூட்டணி அரசாங்கம் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இங்கு வந்திருக்கின்றோம். முதல் கோரிக்கையாக 2 சக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதால் ஒட்டுமொத்த 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுகிறது. உடனடியாக அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அதே போல அமைப்பு சாரா தொழிலாளருக்கான நல வாரியம் என்பது ஆணையாக அறிவிக்கப்பட்டு 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது. அந்த ஆணையை உடனடியாக நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே போல ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த அபராத முறையை கைவிட வேண்டும். பண்டிகை கால உதவித்தொகை என்பது கட்டுமான தொழிலாளிக்கும் இதர அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலும், அதே போல ஆட்டோ செயலி என்பதை உருவாக்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் கேரளா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஒரு ஆட்டோ செயலியை உருவாக்கி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாட்டை களையப்பட வேண்டும். ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளையும் பொது போக்குவரத்தாக ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பமாக அணிவகுத்து நிற்கிற ஆட்டோவில் பயணிக்கின்ற வகையிலே இந்த புதுச்சேரி அரசாங்கம் ஒரு முத்தரப்பு குழுவை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நியாயமான மக்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்திதான் இங்கே ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களும் தோழர்களும் அணிவகுத்து வந்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு 5000 ஆட்டோ தொழிலாளர் குடும்பமும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்காமல் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இங்கே அணிவகுத்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக வந்திருக்கின்றோம். தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் சார்பில் தமிழக அணிக்கான துப்பாக்கி சுடும் போட்டி மதுரை ரைபிள் கிளப்பில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 210 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ரைபிள் மற்றும் பிஸ்டல் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் யூத், சப் யூத், ஜூனியர், சீனியர் மாஸ்டர் பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடக்கிறது. வெற்றி பெறும் முதல் 27 வீரர் வீராங்கனைகள் தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதி பெறுவர். குன்னூரில் பெய்த கனமழையால் மவுண்ட் ரோடு விநாயகர் கோவிலில் வெள்ளம் புகுந்தது. பிரதோஷ வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் சிரமப்பட்டனர். மழை காலங்களில் இந்த நிலை தொடர்வதற்கு தீர்வு காண கோரி புகார் தெரிவித்தும் அறநிலைய அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இதற்கு தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.